வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இமயம் எழுதின பீஸ்ட் ஆஃப் பர்டன் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இமயம் இந்த கதையை தமிழில் கோவேரி கழுதைகள்ன்ற தலைப்பில் தான் எழுதினார். இமயமோடைய நிஜ பேர் வி அண்ணாமலை. இந்த கதையோட முக்கிய கருவுகள்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அர்பனைசேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ட்ரெடிஷன், விமென், டபுள் மார்ஜினலைஸ்ட் ஆர் டிஸ்கிரிமினேட்டட், லாங்குவேஜ் அண்ட் ஃபோக் சாங்ஸு. இந்த நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் லக்ஷ்மி ஆம்ஸ்ட்ராங். இவர் தான் பீஸ்ட் ஆஃப் பர்டன்ற பேரில் இந்த நாவலை 2001 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சௌரி, இவர் ஆரோக்கியத்தோட கணவன். ஆரோக்கியம் தான் அந்த குடும்ப தலைவி. ஜோசப், இவர் ஆரோக்கியம் சௌரியோட மூத்த மகன். சகாயம், ஜோசஃபோடைய மகனைவி. மேரி, ஆரோக்கியம் சௌரியோட மகள். திரவியம், இவர் மேரியோடைய கணவர். பீட்டர், இவர் ஆரோக்கியம் சௌரியோடைய இளைய மகன். இந்த நாவலில் நம்ம நிறைய பார்க்கக்கூடியது இந்த ஜாதி இல்லை கீழ் ஜாதி அது மாதிரிலாம் நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அதில் பார்க்குறோம். இதில் முக்கிய கதாபாத்திரன்றது ஆரோக்கியம். இவங்க இந்த வண்ணார குடும்பம் அப்படின்றவங்க இல்லையா, அதாவது துணி துவைக்கிறவங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்து அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. இந்த குடும்பம் வெறும் துணியை மட்டும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பண்ணுறதில்ல. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பிறப்புலேருந்து, திருமணத்துலேருந்து, குழந்தை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கூட அவங்க வீட்டில் வேண்டிய எல்லா காரியங்களும் இவங்க தான் எடுத்து போட்டு செய்யணும். அதாவது எல்லா வேலைங்களும் இவங்க தான் செய்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஆரோக்கியம் எல்லார் வீட்லேயும் அவங்க வீட்டு வேலைங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாருமே அவங்க குலதெய்வத்துக்கு வழிபட போகணும். அந்த குலதெய்வம் மேல் நாரிய புவனூரில் இருக்குது. அதனால் ஆரோக்கியம் அவங்க குடும்பத்தோடு போகணும். ஆனால் அவங்க நினச்சா போயிட முடியாது. அவங்க கிராமத்தில் தலைவர்கிட்டேருந்து கிராமத்து மக்கள்கிட்டலாம் அவங்க அனுமதி வாங்கிக்கிட்டு தான் போகணும். இது ஒரு கொத்தடிமை மாதிரி தான். இவங்க நினச்சதோ இல்லை இவங்க செய்யணும்னு நினைக்கிறத இவங்களாம் செய்ய முடியாது. அவங்களோட அனுமதி இருந்தால் தான் இவங்களால செய்ய முடியும். அதனால் இவங்க போய் கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கலை. நீ போயிட்டுன்னா இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது, இந்த வேலையை நீ வர வரைக்கும் கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எப்படியோ கெஞ்சி இல்லை இது குலதெய்வம், இது வழி வேண்டுதல் எல்லாம் சொல்லி கடைசியில் அனுமதி வாங்கிட்டு அவங்க குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. முதல் சாப்டர்லேயே பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் பேசும்போது சொல்கிறாங்க, குழந்தைங்க கூட என்னை என் ஜாதி பேரை வச்சு தான் சொல்கிறாங்க, என்னை கூப்பிட்டாலே வண்ணாத்தி மகளேன்னு தான் கூப்பிட்றாங்கன்னு. இதுலேருந்தே அவங்கள எந்த நிலைமையில் இந்த சமுதாயம் வச்சுருக்குன்றது நமக்கு தெரியுது. இப்போ அவங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒருத்தர் இறந்துருக்காரு. அதனால் சௌரி, அதாவது ஆரோக்கியத்தோட கணவரும் ஆரோக்கியமும் போய் அங்கே எல்லா வேலைங்களும் அவங்க தான் எடுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நாள் முடியும் போது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக பணம் தராங்க. இதை பார்த்தோன்னே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. என்ன இவ்வளோ கம்மியாக பணம் தரீங்கன்னு கேட்கும்போது, நீ ஒரு பெண் பிள்ளை, நீ குரலை உயர்த்திலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை அடைச்சிடுறாங்க. ஜோசஃபும் பீட்டரும் தினமும் போய் எல்லார் வீட்டிலேருந்து துணியை வாங்கி அந்த துணியெல்லாம் துவைச்சி அவங்க திருப்பி எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுங்களுக்கு துவைச்ச துணியை தருவாங்க. அவங்க வீட்டில் ராத்திரிக்கு சமைக்கிற பழக்கம் கிடையாது. என்ன செய்யணுன்னா அவங்க தினமும் எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்க வீட்டில் கொடுக்கக்கூடிய சாப்பாடை வாங்கிட்டு தான் இவங்க சாப்பிடணும். அதாவது அவங்க வீட்டில் மிச்சம் இருக்கிற சாப்பாடை தான் இவங்களுக்கு தருவாங்க. அதுதான் இவங்க உணவே. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அறுவடை காலத்தில் ஆரோக்கியத்துக்கும் சௌரியத்துக்கும் நிறையா வேலை இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரோடைய வயல்லையும் போய் அந்த கதிர்கள்லாம் நல்லா அடித்து கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு அந்த தானியத்தை அவங்க தருவாங்க சம்பளமாக. இந்த மாதிரி நிறைய தானியம் ஏன்னா அவங்க நிறையா வயலில் போய் எல்லார்கிட்டையும் வேலை செய்வாங்க, நிறையா கிடைக்கும். அது வருஷம் ஃபுல்லாக அவங்க வச்சுருந்து அதை அவங்க உபயோகிப்பாங்க. அதாவது அந்த அறுவடை காலத்தில் அவங்க செய்கிறது ஒரு வருஷத்துக்கு வர அளவுக்கு அவங்களுக்கு தானியம் கிடச்சிடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க ராத்திரிலாம் சமைக்கிறது இல்லை இல்லையா. ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தானியம் கிடைக்குது. சாதாரண பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கிட்ட நிறைய தானியம் இருக்கும். அந்த வறட்சி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் இவங்ககிட்ட தான் தானியம் வாங்கின்னு போவாங்க. ஒன்று ஏதாவது கொடுத்து வாங்கின்னு போவாங்க, இல்லை காசு கொடுத்து கூட வாங்கின்னு போவாங்க. ஆனால் இந்த வாட்டி இவங்களுக்கே தானியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவங்கள பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரோட வாழ்க்கையில் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவங்க வீட்டில் போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருவாங்களே தவிர இவங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்கோ கூட இருக்கிறதுக்கோ யாருமே இல்லை. இவங்கள ஒரு அடிமை மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு தீஞ்சத்தகாதவங்க மாதிரி தான் நடத்தப்படுறாங்க. அதில் பெண்கள் பார்த்திங்கன்னா 2 வகையில் கீழாக நடத்தப்படுறாங்க. ஒன்று இந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்றது, 2வது பெண்கள்ன்றதுனால ஆண்களால் அந்த
தகாத முறையில் நடக்குது. அதனால் 2 வகையில் பெண்கள் வந்து அவதிப்படுறாங்க. இதுக்கு நடுவில் ஆரோக்கியம் வந்து அவங்க பெண் மேரிக்கு வந்து திரவியம் அவங்க சொந்தக்கார பையனுக்கு திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அதனால் இப்போ கல்யாணத்துக்கு வந்து பணமும் அப்புறம் வந்து தானியமும் தேவையில்லையா, அவங்க போய் எல்லாருக்கிட்டேயும் போய் கிராமத்தில் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட பிச்சையே எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வேண்டிய செலவுக்கு பணம் வேணும். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு ஒரு கிராமத்தில் போய் அங்கே தானே வேலை செய்ய போகிறா, அதுக்கு நாங்கள் ஏன் காசு தரணும் அப்படின்ற மாதிரி மறுத்துடுறாங்க. ரொம்ப ரொம்ப கெஞ்சி எல்லார்ட்டையும் கேட்க வேண்டியிருக்கு. இதில் 2 கதாபாத்திரங்கள் வந்து இவங்களுக்கு இழைக்கப்படுற அநீதிக்கான புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு குரல் எழுப்புகிற கேரக்டர்ஸாக இருக்குது. ஒன்று வந்து சகாயம், அவங்க வந்து ஜோசஃபோட மனைவி, ஆரோக்கியத்தோட மருமகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம செய்கிற வேலைக்கு எதுக்கு ராத்திரி போய் அவங்ககிட்ட சாப்பாடு வாங்கணும், அதுக்கு பதிலாக பணம் வாங்கிக்கலாம், நம்மளே வந்து நம்ம செலவுங்களை பார்த்துக்கலான் போது ஆரோக்கியத்துக்கால் புரியும். ஏன்னா காலங்காலமாக அவங்க இப்படி தான் பழகியிருக்காங்க. அதே சமயத்தில் அவ என்ன சொல்கிறேன்னா, இந்த வேலையே வேணாம், நம்ம ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சுக்கலாம், நம்ம வந்து யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை, அதுலேருந்து நம்ம சம்பாரிச்சிக்கலாம், நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்துகிறான். இன்னொரு கதாபாத்திரம் வந்து பீட்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் போய் எதுக்கு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரணும், எல்லார் வீட்லேயும் அவங்க தானே சமைச்சு சாப்பிட்றாங்க, நம்மளும் அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்றான். ஆனால் வந்து இதுவும் வந்து மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சமுதாயம் ஒத்துக்காது அப்படின்ற ஒரு பதில் தான் அவனுக்கு கிடைக்குது. அவனுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசையும் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்துக்கு இல்லை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. ஆனாலும் வந்து அவனு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு, 2வது அவனுடைய ஆசையை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்ற நிலமையில இருக்கிறதுக்கு பிடிக்காதனால கதையோட முடிவில் அவன் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி சிட்டிக்கு வர மாதிரி கதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.